வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி ரோகிணி கிட்ட சொல்றா, அக்கா வீட்லயே இருக்க போர் அடிக்குது, நம்ம கடத்துல எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு ரேவதி கேட்கிறா. ரோகிணி சரின்னு சொல்லிட்டு சுவாதி, ரேவதி, ரோகிணி 3 பேருமே கிளம்பி போறாங்க. இந்த 3 பேரும் மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் வெளியே போறாங்க. இந்த விஷயம் கூட ஈஸ்வரிக்கு தெரிஞ்சா ரொம்பவே கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு நீ வெளியெல்லாம் கூட்டிட்டு போற, அவ இருக்கிற நிலைமைக்கு வீட்லயே ரெஸ்ட் எடுக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு வெளியெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஈஸ்வரி கண்டிப்பா கேட்பாங்க. ரேவதி கடை வீதியில நடந்து போயிட்டு இருக்கப்போ மல்லிப்பூ பாக்குறாங்க. அந்த மல்லிப்பூவை பார்த்துட்டு, எனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா நானும் இந்த மாதிரி மல்லிப்பூவை வச்சுட்டு எனக்கும் ஆசை, அங்க பாத்தீங்களா அந்த கப்பல் எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி பையில கொஞ்சம் பணம்லாம் வச்சிருக்காங்க. அதுதான் எடுத்து அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதி பணத்தை எண்ணிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு. இந்த பணத்தை எடுத்தா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடையில பொருள் வாங்குற மாதிரி பக்கத்துல நிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கார்த்திக் தூரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த கார்த்தி உடனே ரோகிணிக்கு கால் பண்ணிட்டாரு. ரோகிணிக்கு கால் பண்ணிட்டு, ஏங்க உங்க பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கார்த்தி என்ன சொல்றாங்கன்னு சரியா கேட்கவே இல்லை ரோகிணி. அதனால இந்த விஷயத்த ரோகிணி கவனிக்கவே இல்லை. அப்புறம் ரோகிணி அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அப்ப கார்த்திக் சொன்னது என்னன்னு கேட்டுட்டு, அச்சோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. அப்ப அந்த பையன் இதான் சாக்குன்னு, சரி இதுதான் சரியான நேரம், எப்படியாவது பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் எப்படி எடுக்கிறது, கொஞ்சம் அலட்சியமாகட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறேன். ரேவதி கிட்ட வரான். ரேவதி கேக்குறாங்க, யாரு டேனி? அதுக்கு அவ சொல்றா, ஒழுங்கு மரியாதையா பையன் கொடுத்துரு. இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா கார்த்தி? வேக வேகமா அங்க வராரு. உடனே அந்த பையன் ரேவதியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அப்ப கார்த்தி ரேவதி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு உடனே போய் பிடிச்சிடுறாரு. அப்பதான் அவங்க 2 பேரும் முதல்ல மீட் பண்றாங்க. இப்ப 2 பேருமே நேருக்கு நேரம் சந்திச்சுட்டாங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு இந்த சீன். உடனே கார்த்தி பணத்தை திருடலான்னு இருந்த அந்த பையன் கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துட்டாரு. கார்த்தி நல்லபடியா ரோகிணி கிட்ட ரேவதியை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அப்ப கார்த்தி ரோகிணி கிட்ட சொல்றாங்க, இங்கேயே இருங்க, நான் போய் உங்க பையன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே ரேவதி, அக்கா இந்த குரல்ல நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கா கொடுக்குறாங்க. இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டு பழகின மாதிரி இருக்கு அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்றாங்க. உடனே மனசுல ரோகிணி நினைக்கிறாங்க, எப்படி மறக்க முடியும், நீ இவரை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண புருஷன், அப்ப எப்படி இவர் வாய்ஸ் மறந்துருப்ப அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த உண்மையில அவங்க கிட்ட சொல்ற நிலைமையில நீ இல்லையே அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ள நினைச்சிட்டே நிக்கிறா. உடனே அங்க டிஷ்னு ஒரு சண்டை, ரேவதிக்காக சண்டை போடுறாரு. சண்டை போட்டதுல அவர் கையில அடியும் பட்டுருது. ரேவதியோட பேக் வாங்கிட்டு வந்துட்டு, இந்தாங்க ரேவதி அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி ஒளறிடுவாரு. சுத்தமா மறந்துட்டாரு. ஐயோ நம்ம ரேவதிக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே, அவசரப்பட்டு ரேவதினு பேர் சொல்லிட்டோமே அப்படின்னு கார்த்திக் நினைச்சிட்டு இருக்காரு. ரேவதி கேள்வி கேட்காம சும்மா இருப்பாங்களா? எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, கார்த்திக் பேச்சு மாத்தி, இல்லங்க எனக்கு உங்களை தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, ரேவதி அப்போ எப்படி என்னோட பேர் உங்களுக்கு தெரியும், எப்படி என்னோட பேரை சொன்னீங்க அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு, எனக்கு என்னமோ யோசிக்கிற மாதிரி தெரியலையே, இதுல வேற ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க. கார்த்தி எதையோ யோசிச்சு, இங்க பாருங்க உங்க பேக்ல ரேவதின்னு எழுதி இருக்கு, அதை வச்சுதாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ மாத்திட்டாரு பேச்சு. அதுக்கு ரேவதி, ஓ அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இத்தனை பேரும் அமைதியா இருக்கிற நேரத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரேவதி கார்த்தியை பார்த்து கேக்குறாங்க, இப்ப நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்க, ரோகிணி சொல்றாங்க, அவர் இங்க எங்கேயோ தான் தங்கியிருக்காரு, ஆனா யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்ல, கார்த்தியும் ரேவதியும் ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லிட்டே இருக்கு. ரேவதி கார்த்திகிட்ட எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிட்டே இருக்காங்க. ரேவதி சொல்றாங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னா மட்டும் பத்தாது, வாங்கல ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி கார்த்தியை கூப்பிடுறாங்க. அதுக்கு கார்த்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, உங்க மனசுல இடம் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரோகிணி சும்மா இருப்பாங்களா? கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு ரேவதி கேட்க, கார்த்தி சொல்றாரு, இல்லங்க மனசுல என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி பிளேட்ட மாத்திடுறாரு. ரேவதி சொல்றாங்க, வாங்கல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரேவதி, அக்கா கார் எடுக்கா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோகிணி காரையும் எடுக்கிறாங்க. இல்லங்க நீங்க போங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க. கார்த்தி, இல்லங்க நான் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சொல்ல, ரோகிணியே அதே மாதிரியே பேசுறாங்க. அதுக்கு உடனே ரேவதி, அக்கா நீ சும்மா இரு, அம்மா கிட்ட இவரை நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரேவதி அப்படியே கூட்டிட்டு போயிட்டா ஈஸ்வரிக்கு குளுகுலுன்னு இருக்கும். ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும், இல்லாட்டி எனக்கு தூக்கமே வராது, அம்மா கிட்டே உங்களை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திகை பார்த்து, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, நல்லாவே படிச்சிருக்கேன் அப்படின்னு ரேவதிக்கு பதில் சொல்றாரு. கார்த்தி MBA அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ரேவதி, ஓ அவ்வளவு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா உங்களை நான் எங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. எங்களுக்காக எவ்வளவு பெரிய உதவி செஞ்சு வச்சிருக்கீங்க, கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி எப்படியோ வற்புறுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர, ரேவதி எங்க, ரேவதி கடைக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல, ரேவதி எத்தனை தடவை வெளியே தனியா விடாதீங்க
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மயில் வாங்கணும் நீங்க போயிருக்கலாம்ல, இங்க பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தாங்க, எங்க போயிடுவாங்கன்னு நினைச்சேன். சுவாதி, ரேவதி, ரோகிணி 3 பேருமே வெளியே போயிட்டாங்க போல அப்படின்னு மயில் சொல்றாங்க. மாப்பிள்ள நம்ம ரேவதியை கவன குறைச்செல்லாம் பார்த்துட்டா சரிப்பட்டு வராது. அதுக்கு மயில் வாங்க சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமா வந்துருவாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மயில் வாங்கணும் சொல்றாரு. அப்போ கார் வந்து மாசா நிக்குது அவங்க வீட்டுக்கிட்ட. அப்போ அங்க இருந்து ரேவதி கீழே இறங்குறாங்க, ரோகிணி இறங்குறாங்க, சுவாத்தியும் இறங்குறாங்க. ஆனா நம்ம கார்த்தி மட்டும் கீழே இறங்கவே இல்லை. ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனேன்னா யாரோ ஒருத்தவங்க என் பேகை திருடிட்டு போக பார்த்தாங்கம்மா, அவன் என்ன தள்ளி விட்டுட்டு பேக் எடுத்துட்டு போயிட்டான், அப்ப நான் கீழே விழுவ பார்த்தேன், கீழே ஒரு பெரிய கல்லு வேற இருந்துச்சு அப்படின்னு ரேவதி சொல்ல, உடனே அடிக்கடி படலையே அப்படின்னு பத்திரி போய் கேட்க, இல்லம்மா எனக்கு என்ன ஆகல, அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க. அப்படியா, அவங்களுக்கு நன்றி சொன்னியாமா அப்படின்னு ரேவதி கிட்ட கேக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, அவங்கள நன்றி சொல்லி அனுப்பி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அவங்களையும் எத்தனை வாட்டியும் சொன்னாங்க வரமாட்டேன்னு, ஆனா நான் அவங்கள கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க. அவங்க கார்க்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு ரேவதி சொல்ல, அதுக்கு என்ன உன்னை காப்பாத்தினவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா, அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், இப்ப நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து திருப்பி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு ஈஸ்வரி ரேவதியை பத்தி கேக்குறாங்க. ஏன் அவர் உள்ளே உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு கேட்க, அவர் கூச்சப்படுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்ல, ஈஸ்வரியா ஆர்வமா கார் கதவை போய் திறக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி மாசா என்ட்ரி தராங்க. உடனே ஈஸ்வரி இவனா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு, இப்ப கோவம் வேற பட முடியாது, ரேவதி இருக்காளே அப்படின்னு சொல்லி, இவர் தான் உன்னை அந்த திருடன் கிட்ட இருந்து காப்பாத்தினதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஈஸ்வரி அப்படியே முறைச்சிட்டு நிக்கிறாங்க. கார்த்தி சொல்றாங்க, நான் வரலதாங்க சொன்னேன், ரேவதி உங்க பொண்ணுதான் என்ன மம்படியே இங்க கூட்டிட்டு வந்தாங்க, மத்தபடி ஒண்ணு இல்லன்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு அங்க மண்டை சூடு ஏறிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியாம. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அதான் நன்றி கடன் சொல்லிட்டாங்களா, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ரோகிணி சுவாத்தி எல்லாரும் சொல்றாங்க, சின்னத்த பெரியத்த என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காப்பி தண்ணி ஏதாவது கொடுத்து அனுப்புங்க, அதான் நம்ம ரேவதிக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு, அவர் எப்படி அப்படியே அனுப்புறது அப்படின்னு சொல்லி கேட்க, எத்தனையோ பேரு பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க. ஆனா இவர் தான் எனக்காக வந்து உதவி பண்ணி எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு கையிலயும் அடிபட்டு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க, இவருக்கு காப்பி மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல, அதுவே பத்தாது விருந்துதான் கொடுக்கணும் அப்படின்னு ரேவதி சொல்ல, வந்து உடனே இதான் சாக்குன்னு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் விருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சமயத்துல ரேவதி கார்த்திய உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. கார்த்தி முகத்துல அளவு கடந்த சந்தோஷம். அப்போ கார்த்தி ஈஸ்வரியை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. இத பார்க்க வேற லெவல்ல இருந்துச்சு. மயில் வாங்கின உடனே சும்மா இருப்பாரா, கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மயில் வாங்கணும், அப்பா ஆண்டவா நான் நினைச்சதெல்லாம் நீ நடத்துற, உனக்கு நான் கண்டிப்பா வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மயில் வாங்கின ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு, அக்கா பாத்தியா நீ யாரு வேணான்னு சொன்னியோ அவரே நம்ம வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்னு. இதுக்கு மேல இதை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. இது யதார்த்தமா நடந்துச்சா, யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியுது, எனக்கு என்னவோ அப்படி தெரியல அப்படின்னு சொல்லி மயில் வாங்கணும் கேக்குறாரு. ரேவதி கார்த்தியா நீங்க இங்கே உட்காருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஈஸ்வரி நீ போக வேணாம், மீனாட்சி அம்மா போட்டு எடுத்துட்டு வருவாங்க, நீங்க இரு அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி அம்மா நீங்க போய் டீ போடுங்க அப்படின்னு சொல்றப்போ கார்த்தியும் ரேவதியும் பக்கத்துலயே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் கார்த்தி, என்ன பிடிக்காது சொல்லுங்களேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி கேக்குறாங்க. சரிங்க என்னை பத்தி நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்றாரு. உடனே அக்கா பாத்தியாக்கா முன்னாடியே உட்கார்றா, ரேவதி கிட்ட பேசுறான், இங்க அங்க நடக்கிறா, எல்லாத்தையும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, வேணா நான் அவனை திட்டி அனுப்பி வச்சுட்டா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ரேவதி இப்ப இருக்கிற நிலைமையில வெளியே அனுப்ப முடியாது, தேவி செஞ்சு அமைதியாரு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி நானே காஃபி போய் எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு மீனாட்சி கிட்ட ரேவதி காஃபியை வாங்கி கார்த்தி கிட்ட கொடுக்குறாங்க. என்ன கார்த்தி காஃபி எடுத்துக்கோங்க, நானே என்னோட கையால போட்டிருப்பேன், ஆனா அம்மா தான் இப்போதைக்கு கிச்சன்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து கார்த்தி கிட்ட கொடுக்குறாங்க ரேவதி. அந்த இடத்துல கார்த்தி ஈஸ்வரியா பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. கார்த்தி காஃபி நல்லா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. கார்த்தி ஒரு பக்கம் சும்மா இல்லாம எல்லாரையும் தெரிஞ்ச மாதிரி வேற காமிச்சுக்கிறாரு. என்ன மீனாட்சி அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ரேவதி கேக்குறாங்க, இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக் தெரியுமே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. கார்த்திக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது, என்னடா குடும்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ரேவதி கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இன்னும் எவ்வளவு நேரம் ரேவதி இப்படி ரெஸ்ட் எடுக்காம பேசிட்டே இருப்ப, போய் ரெஸ்ட் எடு நீனு அப்படின்னு சொல்றாங்க. எது வந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ரேவதி நார்மலா பேசிட்டே இருக்கும் போது கார்த்தியை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அது குரலை நான் எங்கேயே கேட்டிருக்கேன் அப்படின்னு கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. கார்த்தி இல்லங்க அப்படிலாம் இல்லங்க அப்படின்னு சிரிச்சிட்டே இருக்காரு. இந்த மாதிரி ரேவதியும் கார்த்திக்கும் பேசுறத பார்த்துட்டு இவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. அக்கா பாத்தியாக்கா யார நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொன்னியோ, யார்கிட்ட பேசக்கூடாது சொன்னியோ அவங்களே வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அவன் புத்திசாலிக்கா, அவன் முன்னாடி எல்லாம் நம்மளால நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி பேசிட்டு இருக்காங்க. ஓகே நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மெட்ராஸ் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.